திருப்பரங்குன்றம் மதுரையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு தெரியும். ஒன்றிய பாஜக அரசு மதத்தை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள, ஏன்னா மற்ற எந்த வழியிலும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைத்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்வேன். முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும், கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டியிருக்க கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் சங்கி கோட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்கும் நாம அனுமதிக்க மாட்டோம். கோயிலை பத்தியும் கோயிலுடைய மரபு என்ன, கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்னன்னு தெரியாத ஒரு நபர் ரவுடி, அவரு அறநிலையத்துறை அமைச்சர். இதுக்கு எதுக்குமே தெரியாம சினிமா ஷூட்டிங்க பார்த்துக்கிட்டு எந்த படம் வந்தா என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அன்னைக்கு படத்தை பார்த்துக்கிட்டு, இந்த பாய்ஸ் படத்துல சித்தில் வச்சிருப்பாருல என்னென்ன டேட்ல எந்தெந்த கோயில்ல என்னென்ன பிரசாதம் தருவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு கேலண்டரை போட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த படத்துக்கு போகக்கூடிய ஒரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட நபர்களை வச்சுக்கிட்டு எப்படி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்களுடைய எண்ணம் என்ன? 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். இந்த மாதிரி இந்துக்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம கபலீகரம் பண்ணிட்டோம்னா சிறுபான்மையினர் தாஜா பண்ணி சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கிடலாம், நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்ங்கிற எண்ணம். இதுவரைக்கும் இந்துக்களை எல்லாம் பிளவுபடுத்தி நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி இந்த தடவையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2026 அது நடக்காது. சொன்னார்ல கவர்னர், சொன்னார்ல இந்த கவர்னர் மாளிகையை லோக் பவன் மாத்திரம், மக்களுடைய மாளிகைன்னு மாத்திரம்னு இவர் சொன்னார் இல்லையா? இதுக்கு அந்த பேர் மாற்றம் இல்ல, மனமாற்றம் வேணும்னு கேட்டார்ல. மனமாற்றம் இல்ல, ஆட்சி மாற்றம் வேணும். மக்கள் அதான் நினைக்கிறாங்க. மனமாற்றம் எல்லாம் வேண்டாம் முதல்வரே, ஆட்சி மாற்றம் வேணும். நாங்க எல்லாரும் இந்த நாட்டுடைய மன்னர்களா பாக்குறோம். ஆனா இவங்க எல்லாருமே இவங்களுடைய அடிமைகளா பாக்குறாங்க, அடிமைப்படுத்த கூட்டமா பாக்குறாங்க. மதவெறி யாருக்கு இருக்குன்னு கேட்கிறேன் நான். பிஜேபி தலைமையிலான இந்த கூட்டணியில எந்த கட்சி ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் பேர் வச்சிருக்குன்னு சொல்லுங்க.